குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றிக்காக நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தவர் உலகின் நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்க். ட்ரம்புக்காக நேரடியாக களத்தில் இறங்கியும் பிரச்சாரம் செய்தார். தேர்தலில் வெற்றி பெற்றதும் இதற்கு கைமாறாக முக்கிய பதவியை எலான் மஸ்குக்கு கொடுத்தார் ட்ரம்ப். அரசின் செயல்திறன் துறை என்ற புதிய துறையை ஏற்படுத்தி அதன் தலைவராக எலானை நியமித்தார். அரசில் நிர்வாக சீர்திருத்தம் செய்து நிதி சுமையை குறைப்பதுதான் இந்த துறையின் முக்கிய வேலை. இதை கச்சிதமாக செய்ய ஆரம்பித்தார் மஸ்க். இந்த நிலையில்தான் மே மாதம் ட்ரம்ப் மஸ்க் இடையே பகிரங்க மோதல் வெடித்தது. பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற பெருமையுடன் ட்ரம்ப் அறிமுகம் செய்த புதிய வரி மசோதாவை எலான் மஸ்க் ஏற்க மறுத்தார். அதை கடுமையாக விமர்சனம் செய்தார். இதனால் ட்ரம்பும் மஸ்கும் நேரடியாக மோதினர். ட்ரம்பின் வரி மசோதாவை பைத்தியக்காரத்தனமானது, பல லட்சம் பேரின் வேலையை பறிக்கும் என்று மஸ்க் சாடினார். பதிலுக்கு ட்ரம்பும் மஸ்கை கடுமையாக பேசினார். சூட்டோடு சூடாக பதவியில் இருந்தும் விலகினார் மஸ்க். இருவரும் இனி சேர வாய்ப்பில்லை என்றே அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டன. தனிக்கட்சி துவங்கவும் மஸ்க் ஆர்வம் காட்டினார். எந்த மசோதாவால் ட்ரம்ப் மஸ்க் பிரிந்தனரோ அந்த மசோதா செனட் சபையில் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேறியது. அடுத்து பிரதிநிதிகள் சபையில் வாக்கெடுப்பு நடக்க உள்ளது. மசோதா செனட் சபையில் நிறைவேறியிருப்பதற்கு ட்ரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்தார். அப்போது எலான் மஸ்கையும் அவர் புகழ்ந்தார். ட்ரம்ப் கூறியது: எலான் மஸ்க் மிகச் சிறந்தவர். அவரிடம் நான் அதிகம் பேசியதில்லை, ஆனால் எப்போதும் சிறப்பாக செயல்படுவார். அவர் ஒரு புத்திசாலி. அதிபர் தேர்தலின் போது என்னுடன் பிரச்சாரத்திலும் பங்கேற்றார். மின்சார வாகனம் தொடர்பான பிரச்சனையில் அவர் சற்று கோபத்தில் இருந்தார். அது பொருத்தம் இல்லாதது என்று நினைக்கிறேன். எல்லோரும் மின்சார வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என ட்ரம்ப் கூறினார். செனட் சபையில் மசோதா நிறைவேறுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு கூட அந்த மசோதாவை மஸ்க் கடுமையாக சாடியிருந்தார். இது பைத்தியக்காரத்தனமான மசோதா, அமெரிக்காவுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லியிருந்தார். இருப்பினும் எலானை திட்டி தீர்க்காமல் ட்ரம்ப் சற்றே இறங்கி வந்திருப்பதன் மூலம் இருவருக்குமான உறவு மீண்டும் மலரும் வாய்ப்பு கனிந்துள்ளது.